ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம நவம்பர் 11, 2020 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி எங்கள் டெலகிராம் குரூப்பில் ஃபிலிம்ஸ் 2021 ஷெடியூல்ஸ் டெய்லி போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஆட் ஆகிக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் டெலகிராமில் சாந்தி ஐஏஎஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸப்ட் சண்டே ரிவிஷன். ஸோ டெய்லி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுதி அதில் போஸ்ட் பண்ணுங்கள். எவால்வேட் பண்ணி தருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி பற்றி பேசியிருக்காரு. ஸோ டெரிட்டரி அப்படிங்கிறது நம்மளோட பார்டர் ஃபுல்லாக தான் டெரிட்டரி. மற்ற கண்ட்ரிக்கும் நம்மளோடது தான். அதோட அந்த ஒற்றுமையை பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் நடந்திருக்கு. ஷாங்காய் கோஆப்ரேஷன் மெம்பர்ஸ் கூட விர்ச்சுவல் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ விர்ச்சுவல் மீட்டிங் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஆன்லைன் மாதிரி நடக்குது, டேரெக்டாக நடக்காமல் ஆன்லைனில். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இந்த கோவிட்-19 பேண்டமிக்கில் ஸோ அதனால் இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற இந்த இடத்துல இந்த இடம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ரீஜனில் சைனீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால எங்களோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்கிற மெம்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக எத்தனை மெம்பர் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் ஆக்சுவலாக ஷாங்காயில் தான் இருக்குது, சைனா. ஸோ அதில் மோஸ்ட்லி ஹெட்டாக சைனா இவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதில் 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 8 மெம்பர்ஸில் இந்தியாவும் பாகிஸ்தானும் 2017 தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாரு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னா இந்த மெம்பர்ஸ் ஆஃப் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க நம்மளோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் இறையாண்மை லைக் சாவர்னிட்டியை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் இங்கே வலியுறுத்துறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு ஈவன் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நார்த் சவுத் காரிடோர், சபகர் போர்ட் நமக்கு நல்லாவே தெரியும், ஈரானுக்கு கூடிய சபகர் போர்ட். ஸோ அந்த மாதிரி டீல் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பற்றியும் அவர் இதில் பேசுகிறாரு. இது ஆக்சுவலாக ஒரு 20th சப்மிட்டாக இருக்குது. ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல இது ஒரு 20th விர்ச்சுவல் சப்மிட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் இதோட கண்டினியூஷனில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறார் அப்படின்னா சில சேஞ்சஸ் குளோபல் கவர்னன்ஸ் லெவலில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா நம்ம நமக்கே தெரியும் இப்போ எலெக்ஷன்ஸில் ரீசெண்டாக நம்ம யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நான் பெர்மனன்ட் மெம்பர் அப்படிங்கிற அந்த சீட்டில் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் 2 years நம்ம தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இவங்க நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரதா இருக்காங்க. ஏன்னா வி ஆர் மூவிங் டு தி மல்டிலேட்ரலிசம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த 21st centuryயில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கான்செப்ட் ஜஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரோடு பம்ப்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நமக்கு நேற்றே பார்த்தோம். இந்த மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேனல் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபினான்ஸ் கமிஷன் 2 பேனல் ரெடி பண்ணாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா 2020 ஓடுதும் 21 இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 21 to 22 25 to 26 ஐ மீன் 6 years பேனல். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் 14th ஃபினான்ஸ் கமிஷன் எல்லாமே 5 years அப்படி தான் கொண்டு வருவாங்க. ஏன் இவங்க இப்போ 1 year கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி 5 year கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு நல்லாவே தெரியும் 2019 ஆகஸ்ட்டில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஸ்ப்ளிட் பண்ணி 2 யூனியன் டெரிட்டரிஸை கொண்டு வந்தாச்சு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின ஒரு விஷயங்கள் டீட்டெயிலாக நம்ம 5 வருஷத்துலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது சரியாக வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் 1 வருஷம் மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. அது முடிஞ்சிச்சு 2021. ஸோ அடுத்தது 21லேருந்து 25 to 26 ஒரு 5 வருஷத்துக்கு கொடுக்கணும்ல. அதை ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் 15th ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் வைப்பார், இதை பற்றி பார்ப்பாங்க. ஸோ இதில் என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா டிவிசபிள் போல் ஆஃப் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா டிவிசபிள் போல் ஆஃப் டேக்ஸோட ரெவன்யூ இப்போ சென்ட்ரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி 14th ஃபினான்ஸ் கமிஷனில்
என்ன பண்ணாங்க அப்படின்னா 32லேருந்து 42 வந்து டிவிசிபிள் போல் ஆஃப் ரெவன்யூன்னு சொன்னாங்க. அப்படின்னா 100 ரூபா வந்து சென்டருக்கு வந்து டேக்ஸ் மூலிமா லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த டேக்ஸில் ஒரு 42% வந்து ஸ்டேட்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் வந்து டேக்ஸில் வர காசு மட்டும்தான் கொடுப்பாங்க, சர்சார்ஜ்லேயோ இல்லை வந்து செஸ்லேயோ வந்து தரமாட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சர்சார்ஜாகவும் செஸ்ஸாகவும் மாற்றி நிறைய செஸ் போட்டாங்க. ஏன்னா செஸ்ஸும் சர்சார்ஜும் போட்டோம்னா நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல ஸ்டேட்ஸுக்கு. அதனால இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து சர்சார்ஜாகவும் செஸ்ஸாகவும் நிறைய மாற்றினால டேக்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த கொடுத்த அந்த விகிதம் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் டேக்ஸில் இருக்கிறது தான் டிவிசிபிள் போல் ஆஃப் டேக்ஸ். நீங்கள் என்ன தான் ரெவன்யூ வந்து நீங்கள் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தீங்கனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் எல்லாத்தையும் என்னமோ மாற்றிடுவாங்க. இருக்கிற மற்ற டேக்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா செஸ்ஸாகவும் சர்சார்ஜாகவும் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு ரீசன்ட் டேஸில் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்லா தெரியும் ஜிஎஸ்டி 2017 கொண்டு வந்தனால அப்போ என்ன பண்ணாங்க, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை என்றைக்குமே இல்லாத ஒரு விஷயம் வந்து இந்த தடவை 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் லேப்சபிள் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யூனிக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் நான் லேப்சபிள் ஃபண்டு வந்து டிஃபென்ஸுக்கும் செக்யூரிட்டிக்கும் நிறைய இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து ஸ்டேட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து, அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சதர்ன் இந்தியா நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குன்னா இதெல்லாம் சதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சதர்ன் இந்தியா பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 1971 வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து 2000 லெவல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட் வந்து 1971. ஸோ அது ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இதில் சொல்கிறாங்க. அவங்க 2000 லெவல் பாப்புலேஷன் டேட்டா வந்து இன்ஸ்டன்ட் ஆஃப் 1971 அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க என்ன தான் வந்து பெட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணினாலும் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து வெளியில் வரமாட்டேது. ஏன்னா இவங்க வந்து இந்த டேட்டாவே வந்து திரும்பி பார்க்கும்போது அவங்க என்ன தான் வந்து அவங்க வந்து நல்ல வந்து ஒரு க்ரோத்துக்காக அந்த பாப்புலேஷன் இதை வந்து பெட்டராகவே மேனேஜிங் பண்ணினாலும் அது வந்து வெளியில் வராமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 1 இயர் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன்லாம் பண்ணாங்க. இதுவும் வந்து எக்கனாமிக் ஸ்லோ டவுனில் பெரிய லெவலில் வந்து எஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து நீங்கள் ஜிஎஸ் பேப்பர் 3 எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிக்கலாம். அடுத்தது வந்து டோஸ் ஆஃப் ஆப்டிமிசம். ஸோ ஆக்சுவலாக என்ன இந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு கம்பெனி இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி பேர் ஃபைசர். ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. அவங்களும் வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு நியூ வேக்சின். ஸோ அந்த நியூ வேக்சினில் வந்து 90% வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த நியூ வேக்சினில் இவர் வந்து இப்போ நம்ம ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து அந்த நியூ வேக்சின் வந்து இப்போ வந்திருக்குன்னே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாங்க போகிறோம், வாங்கினாலும் நம்மக்கிட்ட அந்த கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ அந்த வேக்சின் வந்து எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா -70 டிகிரி செல்சியஸ் அவ்வளோ கூலிங்காக இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த வேக்சினை வந்து வச்சுக்க முடியும். அப்படி ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் அந்த வேக்சினை நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டில் என்ன ஆயிரும் அப்படின்னா அது யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும், அதோட எஃபெக்ட் வந்து போயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப இது நம்ம நாட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து அந்த கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஃபெசிலிட்டி வந்து நம்மக்கிட்ட அந்தளவுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்பசைஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது இவரோட ஃபஸ்ட்டு முக்கியமான நோக்கம். ரெண்டாவது என்னென்னா இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல இது வந்து ஆக்சுவலாக என்ன வேக்சின் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mRNA வைரஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வைரஸ் அப்படின்னு அர்த்தம். இது மெசேஜர் மாதிரி இது பண்ணும். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சொன்ன வைரஸ்லாம் என்ன பண்ணும், இம்யூனை வந்து அதிகப்படுத்துங்கிற மாதிரி படிச்சிருப்போம். பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் மாதிரி நம்மளோட செல்ஸ் கூட RNAs இருக்குது. ஸோ அதுக்கிட்ட என்ன பண்ணும், இந்த மாதிரி புதுசாக வந்து ஒரு இது வந்திருக்கு, இதை போய் நீ அழிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மெசேஜர் சொல்லும். அதுதான் இந்த இது. ஆக்சுவலாக நமக்கு நல்லாவே தெரியும் கொரோனா வைரஸில் வந்து ரொம்ப வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்குற இதில் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன், இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் தான் வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்குது.
ஸோ இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த mRNA. இன்ன வரைக்கும் mRNA அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்ன வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததே கிடையாது. பட் இவங்க வந்து 90% வந்து கொடுத்தா வந்து பாசிட்டிவ் நல்ல விதமான ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்டிஜனுக்கு எதிர்ப்பாக வந்து ஆன்டிபாடி க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியாவில் வந்து -70°C வைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி வந்து கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாதே. இதை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் அழிக்கக்கூடிய அந்த வைரஸ் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்து அந்த வேக்சின் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிகப்படுத்தணும். அப்போ தான் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து ப்ரொவைடிங் குயிக் சைக்கோசோஷியல் சப்போர்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே ஆக்சுவலாக வந்துச்சு. ஸோ அதில் எவ்வளோ பேர் மென்டல் இல்னஸ்னால இருக்காங்க, இப்போ மட்டும் மென்டல் இல்னஸாக கிடையாது. இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த பேண்டமிக் அதிகமாக இருக்கிறனால தான் மென்டல் இல்னஸ் வந்து இன்னும் அதிகமாகிருச்சு. பட் இருந்தாலும் அந்த மென்டல் இல்னஸ் வந்து இப்போ மட்டும் கிடையாது. ஈவன் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி இந்த பேண்டமிக் முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறையா பேர் நம்ம நாட்டில் வந்து மனநிலையில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹெல்த் பேர்டன் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை சரி பண்ணுற மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டடான ஸ்பெஷலிஸ்ட் லைக் ப்ரொஃபஷ்னல்ஸு, சைக்காட்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் யாருமே அந்தளவுக்கு அந்த அவ்வளோ பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இந்த வயசுக்கார பொண்ணுங்களுக்கு தான் வரும், இந்த வயசுக்கார பசங்களுக்கு தான் வரும், இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும்லாம் கிடையாது. இது வந்து எல்லா குரூப் ஏஜில் இருக்கிறவங்களுக்குமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் தான். ஏன்னா சில்ட்ரன்ஸ் தான் வந்து இதில் பெரிய லெவலில் வந்து ஹெல்த்தில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரிப்போர்ட் கூட வந்திருக்கு ஜேர்னலில் வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் சைல்டு அண்ட் அடல்ட்ஸ் சொல்லி ஒரு ரிப்போர்ட் கூட வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து ரொம்ப வந்து லோன்லினஸ்ஸாக தனியாகவே வந்து உட்காந்துருப்பாங்கல்ல, ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெளியிலலாம் அந்த காலம் மாதிரிலாம் வந்து வெளியில் விளையாட விட்றதில்ல குழந்தைகளை. எல்லாருமே மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவாங்க, வீட்டில் வந்து லோன்லியாக இருப்பாங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ வந்து குழந்தைகள் என்ன பண்ணும், வீட்டில் தனியாக தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்க மோஸ்ட்லி வந்து கேம் ப்ளே பண்ணுவாங்க. இன்கேஸ் செல் இருந்தால் ப்ளே பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா சும்மா தான் உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த லோன்லினஸ் அவங்க அதிகமாக ஃபீல் பண்ணும் போதும் அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் க்ரியேட் ஆகும் போதும் ஈவன் பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக்கில் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து பேரண்ட்ஸ் வந்து இப்போ இந்த பேண்டமிக்கில் நார்மலாகவே விட மாட்டாங்க, இப்போ இந்த பேண்டமிக்கில் சுத்தமாகவே விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ரொம்ப அதிகமான சிவியாரிட்டி வந்திருக்குங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால வந்து அவங்களோட அந்த ஜென்ரேஷனில் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அண்ட் யங் பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈவன் பார்த்திங்கன்னா ஹெல்த் மட்டும் இல்லை, எக்கனாமிக் இம்பேக்ட்டும் வந்து இதில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் பேண்டமிக்கில் யூனிசெஃப் என்ன பண்ணியிருக்காங்க, சில வந்து போய் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சர்வே சில்ட்ரன்ஸ்கிட்டையும், பேரண்ட்ஸ்கிட்டையும், டீச்சர்ஸ்கிட்ட, அப்புறம் கேர்டேக்கர்ஸ் கிட்டலாம் ஒரு 104 கண்ட்ரிஸ் கிட்ட பார்த்ததில்ல அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பர்டிகுலராக மென்டல் ஹெல்த் வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து அஃபெக்டிங் தர் லைஃப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அர்ஜென்ட்டாக வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து கொண்டுட்டு போகணும் இந்த ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒடிசாவை பற்றியும் பேசியிருக்காங்க. இப்போ ஸ்கூல் ஆக்சுவலாக வந்து சில்ட்ரன்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்கரேஜ் பண்ணணும், நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு. நிறைய ஆக்டிவிட்டீஸ் லைக் பெயிண்டிங் பண்ண, மியூசிக், ஸ்டோரிஸ் சொல்கிறது, அப்புறம் டான்ஸ் பண்ண சொல்கிறது, டாய் மேக் பண்ண சொல்கிறது, ஸ்குவிஸிங் மாதிரி ஏதாவது கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களோட ஷேர்ஸ் ஆஃப் எமோஷனை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அவங்கள அந்த டிப்ரெஷன்லேருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து அந்த பேசிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் வந்து நம்மளால் வந்து மென்டல் ஹெல்த் சர்வீஸ் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து ஈவன் பார்த்திங்கன்னா அர்பனாக இருக்கட்டும், ரூரலாக இருக்கட்டும், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, கண்டிப்பாகவே வந்து அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சைக்காட்டிஸ்ட் மேலே இருக்கிறவங்க மேலே மட்டும்தான் செய்ய முடியும்னு கிடையாது. கம்யூனிட்டி வாலண்டியர்ஸ் நினச்சாங்க அப்படின்னா அவங்களாலே இந்த விஷயத்தை வந்து சரி பண்ண முடியும், இந்த பேர்டனை வந்து சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க.
இதில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. எக்கனாமிஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்க ஹைலைட் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3/2 மடங்கு பீப்புள்ஸ் வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸாக இருக்காங்க. ஆனால் அவங்க ஃபர்தராக வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து மெயினாக வந்து பேச வர விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம் வருது ஒரு ஜென்ரலாக யோசிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல். அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஃபைனலி அண்ட் எலெக்ஷன் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நீங்கள் வந்து எக்கனாமியில் பார்க்கலாம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதையும் நீங்கள் பார்க்கலாம். பட் இதில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் பிரச்சனைகள்லாம் பேசியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் டேக் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸில் வந்து என்னென்ன டேட்டாஸ் மட்டும் சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நமக்கு நல்லா தெரியும் பீகார் எலெக்ஷன். இதில் வந்து பிக் இஷ்யூவாக இருக்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தான், வேலை இல்லாதது தான். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரைஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக வந்து 2019 லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ இந்த கதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சும்மா இந்த என்ன கான்செப்ட் தெரியணும்ல, அதுக்காக தான். ஸோ அதுக்காக தான் இந்த கான்செப்ட்டு. எலெக்ஷன் நடந்துச்சு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நேஷ்னல் எஜுகேஷன் சர்வே அப்படிங்கிறவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் இதில் பீகாரில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப புவராக இருக்குது. மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஹோமுக்கு வந்துடுறாங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து அதிகமாகவே வந்து வீட்டுக்கு வராங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். நியர்லி பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் ஒர்க் அப்புறம் 2003 ஜிடிபி ஆவரேஜாக more than 7% வந்து வந்துச்சு. நான் அக்ரிகல்ச்சர் ஜாப் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஜென்ரேட் ஆகிறது பார்த்திங்கன்னா 7.5 மில்லியன் per annum இருக்குது. பட் ஒன்லி வந்து 2 மில்லியன் தான் யூத் வந்து ஜாயின் பண்ணுறாங்க லேபர் ஃபோர்ஸில். ஸோ அந்த மாதிரி வந்து இதை சொல்கிறாங்க. என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் வந்து இன்க்ரீஸிங் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீப்புள்ஸ் வந்து ஸ்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை வந்து விட்டுடுறாங்க. பட் அவங்க வந்து நான் ஃபார்ம் செக்டர் ஜாப் போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த க்ரோயிங்கும் கம்மியாக தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன மித் அண்ட் ரியாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா 7% வந்து டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து தான் வந்து க்ரியேட் ஆகுது. இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்காக இருந்தாலும் அப்படி தான். இதில் 465 மில்லியன் ஜாப்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அதில் 260 மில்லியன் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா நான் ஃபார்ம், அதுவே வந்து ப்ரைவேட்டு. இதே வந்து 34 மில்லியன் தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. பட் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் தான் எல்லாமே க்ரியேட் பண்ண. பட் இதில் ப்ரைவேட் தான் அதிகமாக இருக்காங்கங்கிறத நம்ம இங்கே யோசிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த மேசிவ் டிக்ளைன் வந்து கவர்மெண்ட் செக்டர் ஜாப்பில் வந்து நடந்திருக்கு. ஃப்ரம் 1.3 மில்லியன் வந்து per annum வந்து 2005 to 2012 இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, 0.4லேருந்து 4% வந்து மில்லியன் per annum மாறிடுச்சு ஃப்ரம் 2012லேருந்து 2018. அப்போ டிராஸ்டிக்காக வந்து டிக்ளைன் ஆகிருக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் என்ன ஒரு மித் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஜாப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து முத்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்காக. ஸோ இதனால் வந்து என்ன நடந்திருக்கு, உண்மையாகவே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து ஆக்சுவலாக வந்து ஜென்ரேட் ஆகிறத விட டிக்ளைன் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 81 மில்லியன் வந்து இருந்ததை 2005 என்ன பிட்வீன் 2005 and 2012 வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 63 மில்லியனாக மாற்றிட்டாங்க, கம்மி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன ஆச்சுன்னா 2012 and 2018 49 மில்லியனாக ஆயிடுச்சு. அப்போ இது என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு நல்லா தெரியும் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத 2020 கொண்டு வந்தாங்க. ஸோ எதுக்காக கொண்டு வந்தாங்க, நல்லா வந்து குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குவான்டிட்டி மட்டும் இல்லாமல் குவாலிட்டியும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங்லாம் கூட்டிகிட்டு போகணும், ஸ்கூல் லெவலில் யூத் வந்து இதெல்லாம் பண்ணணும் அவங்கள வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி பண்ணுறதுனால எந்த விதமான லேபர் டிமாண்ட் கண்டிஷனோ இண்டஸ்ட்ரியில் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, பீகாரில் வந்து ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செகண்டரி என்ரோல்மெண்ட் இருப்பாங்களா, ஹையர் இந்த மாதிரி 11th 12th அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, பெண்களோட அந்த எண்ணிக்கை வந்து ஸ்கூல்ஸில் வந்து அதிகமாகிடுச்சான். அது என்ன காரணம் அப்படின்னா, கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய பைசைக்கிள்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் 8th to 6th கிளாஸ் 8 to கிளாஸ் 9 நல்லா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாப்ஸ் தர மாதிரி. ஸோ இது மூலிமா ஜாப் இன்க்ரீஸ் ஆகும் சார். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லோக்கல் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் முக்கியம் தானே. ஸோ அந்த மெஷர்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. வேறு என்னென்ன சொல்லியிருப்பாங்க, என்னென்ன விஷயம்லாம் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறாங்கன்னா, இப்போ ஹெல்த்து, எஜுகேஷன் செக்டரில் இருக்கிறவங்க, போலீஸ், ஜுடிஷியரியில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபியூ வேணும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்ஸ் சரி, ஸ்டேட்டாக இருக்கட்டும், சென்ட்ரலாக இருக்கட்டும், ஷேர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சிடியில் இருப்பாங்கள்ல, அவங்களே வந்து 89% தான் இருக்காங்க அந்த ஜாப். இதே அந்த குரூப் ஏபியில் இருக்கிறவங்க 11% வந்து லீவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் அது இம்பாசிபிள் டு ரன் எனி கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த பீகார் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஃபர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மென் வந்து அவங்களோட ப்ரொடக்டிவ் ஏஜில் 3.4 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கிறதா வந்து டேட்டா வந்து 2015-16 சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து 1000 பேஷண்ட் 1000 பாப்புலேஷனுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதா வந்து WHO ரூல்ஸு ஆக்சுவலாக என்ன நடக்குது பீகாரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அலோபதி டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 43,788 பேருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பீகாரில் வந்து பெட்டு பாப்புலேஷன் ரேஷியோவை கம்பேர் பண்ணும்போது லோயஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1:1000 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து WHO சொன்னது, ஒரு டாக்டர் 1000 பேஷண்ட் அந்த மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல். அடுத்தது வந்து அர்மேனியா அஜர்பைஜான் வந்து அக்ரி ஆன் பீஸ் டீல். ஆக்சுவலாக அர்மேனியா அஜர்பைஜானை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துட்டோம். பட் இவ்வளோ நாள் 2 பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ தான் அந்த பீஸ் டீலுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த பீஸ் டீல் பற்றி நம்ம இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இவங்களை பற்றின பேக்ரவுண்ட் நம்ம இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து அர்மேனியா அப்படிங்கிறவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிறிஸ்டின் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அர்மேனியா ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இதே அஜர்பைஜான் அப்படின்னா முஸ்லீமோட மெஜாரிட்டி அங்கே அதிகமாக இருப்பாங்க. இப்போ யாருக்கு பிரச்சனை அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கு தான், கிறிஸ்டின் அண்ட் முஸ்லீம். அது மாதிரி அர்மேனியா அஜர்பைஜானுக்கு தான் இப்போ கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க பீஸ் டீலுக்கு போயிட்டாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த டெரிட்டரிக்காக இந்த சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, நஹார்கோ கரபாக் அப்படிங்கிற அந்த ரீஜனுக்காக தான் இப்போ 2 பேருமே சண்டை போட்டிருந்தாங்க. அது எந்த ரீஜன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரீஜன் தான். ஸோ இந்த ரீஜனுக்காக தான் வந்து இப்போ சண்டை இவ்வளோ நாள் வந்து போயிட்டு இருந்துச்சு. இதில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரீஜன் வந்து அஜர்பைஜானோட டெரிட்டரிக்குள்ளே தான் இருக்குது. பட் அங்கே இருக்கிற மக்கள் யார், அர்மேனியா மக்கள் தான் அந்த ரீஜனில் இருக்காங்க. ஸோ இப்போ அதுதான் பிரச்சனையே. இதை பற்றின விஷயங்கள் வந்து இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெரிட்டோரியலில் அந்த அஜர்பைஜான், நான் சொன்னேன்ல அஜர்பைஜானில் தானே இங்கே இருக்காங்க. ஸோ இந்த இடம் அந்த ரெட் கலரில் இருக்குல்ல அந்த இடம் தான். ஸோ அந்த இடம் வந்து அஜர்பைஜானோட டெரிட்டரிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் யார், 95% பாப்புலேஷன் அர்மேனியன் மக்கள் தான். ஆனால் அவங்க இருக்கிறது என்னமோ நான் இன்டர்நேஷ்னல் ரெகக்னைஸ் பண்ணது என்ன, அது அஜர்பைஜானோட இடம் தான் சொல்லிட்டாங்க. பட் அங்கே இருக்கிற மக்கள் யார், அர்மேனியாஸ் மக்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ரிலீஜியஸ்லேயே வந்து டொமஸ்டிக் பாலிசிஸ்லாம் வேறு இருக்குது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலாக வந்து என்னென்ன டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1920 வந்து அந்த இடத்த வந்து அந்த நஹர்கோ கரபாக் நம்ம பார்த்தோம்ல, அந்த இடத்த வந்து அட்டானமஸ் ரீஜனாக. ஸோ ஆக்சுவலாக அது என்ன, சோவியத் யூனியன் என்ன பண்ணியிருப்பாங்க, இது உங்களோட இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அஜர்பைஜானுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. 1988 வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்கே நார்மல் அந்த வந்து ஷார்ட் ஃபார்மில் என்கேன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அர்மேனியா வந்து கிட்ட நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க மக்கள் தான் நாங்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால என்னாகும் அப்படின்னா அஜர்பைஜானுக்கு ரொம்ப இதாகி பைக்காட் பண்ணியிருப்பாங்க. அப்போ உடனே என்ன சொல்லிடுவாங்க, என்கே வந்து இல்லை நாங்கள் வந்து அட்டானமஸ் ரீஜனாகவே இருக்கோம், நாங்கள் அர்மேனியாக்கிட்டேயும் போல் அஜர்பைஜான்கிட்டையும் போல் நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம்பாங்க. பட் இவங்க ரொம்ப பைக்காட் பண்ணி வாரில் வந்து எரப்ட் பண்ணிடுவாங்க. 2 பேருக்கு இடையில வந்து அந்த ரீஜனில் வந்து அர்மேனியாவுக்கு அஜர்பைஜானுக்கு வார் நடக்கும். அப்போ 1994 வந்து ரஷ்யா வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்து சீஸ் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2016 வந்து திரும்பி 2 பேத்துக்கும் ஃபைட் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 days வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதனால் என்னென்ன இம்பாக்ட் நடந்துச்சு அப்படின்னா, எக்கனாமிக் லெவலில் வந்து பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அஜர்பைஜான் அப்படிங்கிறவங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்போர்ட்டராக இருப்பாங்க. அவங்க வந்து யூரோப்பியன் அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவுக்குலாம் கொடுக்குறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா 2 பேத்துக்கு அந்த ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி சிவிலியன்ஸ் லெவல்லையும் பிரச்சனை வரும். அந்த ரீஜன்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிள் கிடைக்காது. இன்டர்நேஷ்னல் இன்வால்மெண்ட்டில் யார் இருக்காங்கன்னா, அர்மேனியாவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறாங்க. அஜர்பைஜானுக்கு பின்னாடி யூஎஸ்ஐயும் டர்க்கியும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் பிடிக்காது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இவங்க 2 பேர் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீஸ் டீல் நடக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இதுதான் வந்து அந்த பார்டர், அந்த கண்ட்ரியோட அந்த மேப். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது டர்க்கி கிட்டே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் காஸ்பியன் சீ கிட்டே இருக்குது, மேலே ரஷ்யா இருக்குது, ஜார்ஜியா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஈரான் கீழே இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்தனிங் பப்ளிக் ஹெல்த் கெப்பாசிட்டிஸ் இன் டிசாஸ்டர். ஆக்சுவலாக வந்து இந்த COVID-19 வந்து நம்ம டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃப்ளட்டு, எர்த்குவேக் தான் டிசாஸ்டர், அப்படி கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு டிசாஸ்டர் தான். இதனாலேயும் பெரிய அழிவுகள் ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலாக நம்மளே பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவில் வந்து 2005 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி தான் இப்போ இருக்கிற இந்த COVID-19 பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற இந்த வின்டர் சீசனில் வேறு பார்த்திங்கன்னா நார்மலாகவே COVID-19 நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த வின்டர் சீசனில் இன்னுமே அதிகமாகும். ஆனால் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வந்து வந்தாலும் சரி லெஸ் டேமேஜ்னு நம்மளால சொல்ல முடியாது, டேஞ்சரஸ்ன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் நமக்கு வந்து நம்ம அவைலபிளாக வந்து வேக்சின் கிடைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பல வருஷமாக நம்ம வந்து பழக ஆரம்பிச்சிட்டோம். பட் இதில் நம்ம வந்து 2005 தான் வந்து டிசாஸ்டர் இதில் மோஸ்ட்லி வந்து அவர் எம்பசைஸ் பண்ண விஷயம் என்னென்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டை பற்றியும், எப்படிலாம் ப்ரைவேட்ஸ் வந்து இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பற்றி, அப்புறம் ப்ரைமரி செக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கணுங்கிறத பற்றி, அப்புறம் கவர்மெண்ட்ஸில் என்னென்ன அது மாதிரி மொத்தமாக வந்து ஓவராலாக பேசியிருப்பார். ஸோ இதில் வந்து 2005 தான் வந்து நம்ம சொன்னேன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது மூலிமா வந்து இந்த மாதிரிலாம் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க தான் செஞ்சு சரி பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அட்ஹாக் மெஷர்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது கொண்டு வந்ததுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கான்செப்டை வந்து இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ ப்ரைவேட் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அங்கேலாம் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து நார்மலாக ஒரு ஃபீவர்னு சொல்லி போனோம்னாவே ஓவர் சார்ஜிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதனால் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதுவுமே இல்லைனாலும் வந்து இப்போ நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ஆயுஷ்மான் பாரத் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நோய் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க பர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட்டை விட ப்ரைவேட் செக்டரில் வந்து இவங்க நிறையவே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வாங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சரியாக வந்து ஒரு லிமிட்டடாக எபிலிட்டி தான் அவங்ககிட்ட இருக்குது அந்த டிசாஸ்டர் ரிலேட்டடான விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து என்ன நோயினே கண்டுபிடிக்காத நோய் தான் வந்து அவங்க பார்க்கணும், எனக்கு அப்போ தான் நிறைய காசு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்களை சொல்கிறாங்க. ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இதுலேயும் வந்து நிறைய சிக்னிஃபிகண்ட் கேப்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து அவங்க வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரைமரி கேர் அப்படிங்கிறது ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு இன்டெக்ரேஷனே இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அவன் ஸ்டார்டிங் எடுத்தோடனே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, ஒரு சாதாரண வந்து ஒரு ப்ரைமரி கேருக்கு தான் போவாங்க. அங்கே சரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அடுத்த ஃபர்தர் லெவலுக்கு போகக்கூடிய அந்த நிலைமை வராது. ஏன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை விட இந்த ஆரம்ப சுகாதாரம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நாட்டில். ஸோ அங்கே போய் நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு சரியான ஒரு இது இல்லை அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, அவங்கக்கிட்ட வந்து ஒரு இன்டெக்ரேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் வந்து கொண்டு வந்தால் தான் நம்மளால் வந்து முடியும். ஹெல்த் சிஸ்டம்லாம் வந்து பில்டிங் பண்ணணும், கம்யூனிட்டி ரெசிலன்ஸ் வந்து கொடுத்தா தான் இந்த மாதிரி டிசாஸ்டரை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் வந்து இந்த பேண்டமிக்கில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் சிவியாரிட்டி மட்டும் இல்லாமல் சப்ஜெக்டிவ் சீரியஸ்னஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் வந்து இவர் சொல்லியிருப்பார். ஜஸ்ட் இது என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பிஐபியில் பார்த்திங்கன்னா இந்தியன் அஸ்ட்ரானமிக்கல் வந்து கொலாபரேட்டட் வித், ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா ஒரு 30 மீட்டர் டெலஸ்கோப் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் ஆன்லைனில் 30 மீட்டர் டெலஸ்கோப்னு போட்டிங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து ஹவாயில் வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே இந்த நியூஸ் இருக்குது. பட் இப்போ என்ன அப்படின்னா, இதில் யாரெல்லாம் வந்து இதில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பழைய நியூஸ் தான், பட் திரும்பி வந்திருக்கு. பட் இதை பிஏபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் 30 மீட்டர் டெலஸ்கோப்னா என்ன, அது எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து கலிஃபோர்னியா, கனடா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜப்பான், சைனா, இந்தியா இருக்காங்க. இந்த 30 மீட்டர் டெலஸ்கோப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஒரு பெரிய ஒரு லார்ஜ் டெலஸ்கோப்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து யாரெல்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கனடா, சைனா, இந்தியா, ஜப்பான் அண்ட் யூஎஸ்ஏ. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹவாய், அந்த இடத்துல தான். யூஎஸ் ஸ்டேட்னா ஹவாயில் இருக்குது. ஸோ இது என்னென்னா ஒரு பெரிய டெலஸ்கோப் இருக்கும். அந்த டெலஸ்கோப்லேருந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட் வந்து போய் அப்படியே வந்து
டு மிட் இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷனாக மாறும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு அந்த மேலே பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த டெலஸ்கோப் மூலிமா அதுலேருந்து வர்றது ஒரு கரெக்டிங்காக இருக்கும். எந்த விதமான இமேஜும் பிளர் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிவர்ஸ்க்கு பின்னாடியோ யூனிவர்ஸ் பக்கத்துலையோ எல்லாத்தையுமே நம்ம பக்கத்தில் இருக்கிறது தூரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது மூலிமா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஈவன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏர்லி ஸ்டேஜில் எப்படி இந்த உலகம் உருவாச்சுங்கிற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பக்கத்துலேயே அன்டிஸ்கவர்டு பிளானட்ஸ் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ அது இந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே இதை வச்சு நம்ம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன அப்படி சொல்லி இதோட இமேஜ் மட்டும் நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நியூஸ் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அர்மேனியா அந்த அஜர்பைஜானோட அந்த நியூ பீஸ் டீல் பற்றி தான். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரிட்டிக்கலி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. ஸோ கிரிட்டிக்கலி அப்படிங்கிறப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோல் ஆஃப் எத்தனிசிட்டி இந்த கான்ஃப்ளிக்ட் அதை மாதிரி நீங்கள் பேசணும். ஸோ இது 250 வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக 3 சைடு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இவங்க 2 பேருக்கு என்னென்ன நடந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆன்சர் நீங்கள் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். எவால்வேட் பண்ணி தருவாங்க. தென் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ஆட் ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.